அவங்களோட கூட்டணி சேர்ந்தாலே கொலவெறியா நடந்துக்குவாங்க. ஆட்சியில் பங்கு கொடுத்துட்டா நிதிஷ்குமாரை அழிச்ச மாதிரி உத்தவ் தாக்கரே அழிச்ச மாதிரி அழிச்சு விடுவாங்க. அதிமுகவை எழ விடாமல் வளர விடாமல் இருக்கணும்னு சொன்னால் அதிமுகவுக்கு ஒற்றை தலைமை வரக்கூடாது. யூனியன் கவர்மெண்ட்னு சொல்கிறத தமிழில் ஒன்றிய அரசு தான் சொல்லணும். அது தமிழ்நாட்டில் உள்ள பாஜக காரங்களுக்கு புரியல. இந்தியா உண்மையில் என்னன்னா ஒரு கூட்டமைப்பும் கிடையாது, ஒரு வெங்காயம் கிடையாது. அது வந்து ஒற்றையாட்சி தன்மை. ஒற்றை தலைமை இருப்பதனால் தானே துள்ளுறாங்க. அதிமுகவுக்கு ஒற்றை தலைமை இருக்கக்கூடாது. அடுத்தவங்க கூட்டணி எப்படி இருக்குது எப்படி இல்லைங்கிறத பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டாரு. பாஜகவில் உள்ளவங்க அதிமுகவை சகிக்க முடியலைங்க. பாஜக தலைமையில் ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியை நிறுவ வேண்டும் என்று விருப்பம் உள்ள அண்ணாமலை மோடிக்கு அண்ணாமலை கடிதம் போடும் பொழுது அவங்களுக்கு 2ன்னா நமக்கு 1 அப்படின்னு கடிதம் போடுறாரு. எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கு திமுக கூட்டணி என்று ஒன்று வலுவாக இருக்கிறது. மருத்துவரையா பொறுத்தவரை அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி மீது அவருக்குள்ள நம்பிக்கை என்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீது பலரையும் மீண்டும் சேர்த்து தன்னை வலுப்படுத்திக் கொள்வதில் மருத்துவரையா இருக்கிறாரு. இந்த வேகத்தை பார்க்கும் பொழுது சின்ன மருத்துவருக்கு இது ஆச்சரியமா இருக்கு. தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்கள்லையும் அந்த கொடியை கட்டுவது என்பதும் எங்கு போனாலும் வாகனங்களில் அந்த கொடிகள் போவது என்பதும் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க எல்லாம் வந்து கொடி போட்ட விஜய் கொடி போட்ட வாகனம் தாங்க அதிகமாக போகுது. இபிஎஸும் விஜயும் சேர்ந்தார்கள் என்றால் அது திமுக கூட்டணி சவாலாக அமையும். முதல்வர் பிரிவில் 40 நாட்களுக்குள்னு ஒன்று சொல்லியிருக்கு. அதை மறந்து போய் இப்போ 45 நாட்களுக்குள்னு சொல்கிறேன். விஜய் கட்சிக்கு இளைஞர்கள் மட்டுமல்ல பெண்கள் எல்லாம் விஜய் கட்சிக்கு ஓட்டுன்னு எல்லா வீடுகளிலும் சொல்கிறார்கள். பாஜக எதிர்ப்பாளர்கள் எல்லாம் திமுகவை விட அதிமுகவை விட சீமான் அதிகம் விமர்சிக்கிறார் என்பதாக எளிமையாக பறந்துபட்ட மக்களுக்கு நாம் சொன்ன செய்தியவே நமக்கு சொல்ல தெரியாது அவர் சொல்லியிருந்தார். திமுக நிறைய காசு இறக்கிச்சிங்க, போன முறை அதிமுக காசு இறக்கலைங்க, இந்த முறை நல்லா இறக்கிறோங்க என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல காசே கொடுக்காமல் வாக்குகள் வாங்குவேன் என்று நியூஸ் ஸ்கொயர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு TSS மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திரு அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வை எப்படி பாக்குறீங்க? அவங்களுடைய ஆண்டு விழா தொடர்பா பேசும்பொழுது அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அந்த அறிக்கையில என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா ஆட்சியில பங்கு இருக்கணும், அது நம்மளோட உரிமையும் கூட அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு சார். எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, அதாவது இந்த ஆட்சியில் பங்கேற்பது ஆட்சியில் பங்கு கிடைக்காது என்பதனால் வலியுறுத்தாமல் இருப்பது அப்படின்னு 2 கருத்து தமிழ்நாட்டில் உள்ள கூட்டணி கட்சிகள் போய் சேரக்கூடிய கட்சிகள்கிட்ட இருக்குது. அதில் வந்து ஆட்சியில் பங்கு என்பதை திமுகவும் ஏற்காது, திமுக தலைமையும் அதிமுக தலைமையும் ஏற்காது என்பது தான் வெளியே கொடுக்கக்கூடிய செய்திகள். அதிமுக தலைமை ஏற்குமா ஏற்காதாங்க என்பது வந்து யார் பங்கு கேட்கிறார்கள் என்பது சம்பந்தப்பட்டதாக இருக்கும் என்பது எதிர்காலத்தில் அமையலாம், தெரியாது. கண்டிப்பாக எப்போ பாஜகன்னு ஒரு கட்சி வந்து ஆட்சியில் பங்கு என்று கேட்க ஆரம்பித்தாங்களோ அப்போமே வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலை தான் எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறார். அது வந்து பாஜக என்ற கட்சியை பற்றி தமிழ்நாடெங்கும் எல்லோருக்கும் அதிமுக உட்பட புரிஞ்சதுனால அவங்களோட கூட்டணி சேர்ந்தாலே கொலவெறியாக நடந்துக்குவாங்க. ஆட்சியில் பங்கு கொடுத்துட்டா நிதிஷ்குமாரை அழித்த மாதிரி உத்தவ் தாக்கரே அழிச்ச மாதிரி அழிச்சு விடுவாங்க அப்படின்னு அவங்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. தமிழ்நாடு பண்ற மாதிரி தானே சார் இருக்கு. அமித்ஷா அவர்கள் வந்து அந்த கூட்டணியை அறிவிப்பு போதும் அவருடைய பாடி லாங்குவேஜ் அப்படிதான் இருக்கு. தொடர்ச்சியாக அவர் 2-3 இடத்துல வந்து மென்ஷன் பண்றாரு, இந்த மாதிரி தமிழ்நாட்டுல என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பிஜேபி தானே ஸ்ட்ராங் ஹோல்டு? இல்லை, என்டிஏ தமிழ்நாட்டில்னு சொல்லலை. அதாவது என்டிஏ தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுதும் அது நம்ம பிழையாக திமுக மாதிரி பிழையாக விளக்கம் சொல்ல முடியாது. முதல் 5 நட்சத்திர விடுதியில் பேசிய பேச்சில் அவர் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லலை அமித்ஷா. அதையும் நாம் நினைவுபடுத்தணும். ஏதோ குறைஞ்சபட்சம் வந்துட்டாரு போதும் எடப்பாடி, இதுவே பெரிய விஷயம், நம்முடைய தொலைநோக்கு பார்வையான
அதிமுகவை எழவிடாமல் வளர விடாமல் இருக்கணும்னு சொன்னால் அதிமுகவுக்கு ஒற்றையாட்சி ஒற்றை தலைமை வரக்கூடாது. இப்போது பாஜக என்ற கட்சியை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரத்தை ஒன்றிய அளவில் சுவைத்தவங்க. இது ஒன்றிய அரசுன்னு சொல்கிறவங்க இது என்னமோ ஃபெடரல் ஒரு கூட்டமைப்பு நாடு என்பது போலவும் கூட்டமைப்பு ஃபெடரல் கவர்மெண்ட்டு தான் ஒன்றிய அரசு என்பது போலவும் ஒரு தவறான மாயையும் பரப்புகிறாங்க. யூஎஸ்ல இருக்க மாதிரியான அந்த ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னு பொருள் கொள்கிற மாதிரி பரப்புகிறாங்க. அது அல்ல. ஒன்றிய அரசுன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னா யூனியன் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறத தமிழில் ஒன்றிய அரசுன்னு தான் சொல்லணும். அது தமிழ்நாட்டில் உள்ள பாஜகக்காரங்களுக்கு புரியலை. அவங்களுக்கு தமிழ் புரியலைங்கிறது நமக்கு அதிர்ச்சி கிடையாது. அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு மொழி அது. ஏன்னா நீங்கள் சாதாரணமாக கிராமப்புறத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றியம் இருக்குது. அதை எப்படி ஆங்கிலத்தில் அழைப்பீங்க? பஞ்சாயத்து யூனியன் சொல்லியிருக்கோம். பஞ்சாயத்து யூனியனுங்கிறீங்க. அப்போ யூனியனை தான் ஒன்றியம்ங்கிறீங்க. அதையே அகில இந்திய அளவுக்கு சொல்கிறதுனா அவங்க மத்திய அரசுன்னு தான் சொல்லணும், ஒன்றிய அரசுன்னு சொல்லக்கூடாதுன்னு. அதாவது இல்லாத ஒன்றை முரண்பாட்டை ஏற்படுத்துவது போல திமுகவுடன் வச்சுக்கிறாங்க. அவங்க உடனே இந்திய அரசியல் சட்டத்தை அம்பேத்கர் காலத்தில் உள்ளதை காட்ட வேண்டியிருக்கு. அதில் யூனியன் கவர்மெண்ட்டும் வார்த்தை இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் வார்த்தையும் இருக்குது. அதனால் அது ஒரு உண்மையான விவாதம் அல்ல. ஆனால் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன விவாதத்தை கட்டமைக்கிறாங்க, தெரிந்தும் தெரியாமலும் மறைத்தும் நேரடியாகவும் என்று சொன்னால் இந்தியா ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட்டு, ஃபெடரல் ஸ்டேட்டு என்பது போல் ஒரு கூட்டமைப்பு அரசாட்சி முறை என்பது போல். அரசாட்சி முறை வேறு, உங்களுடைய அரசாங்கங்கள் என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தன்மைகள் வேறு. அப்போ இந்தியா உண்மையில் என்னென்னா ஒரு கூட்டமைப்பும் கிடையாது, ஒரு வெங்காயம் கிடையாது. அது ஒற்றையாட்சி தன்மை உள்ளது. அது என்ன கொண்டு வந்தாலும் சரி, இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டமும் சரி ஒற்றையாட்சி தன்மை கொண்டது. அப்போ காங்கிரஸ் கட்சிக்காரங்க அந்த ஒற்றையாட்சி தன்மை ஐ மீன் த கேரக்டர், அதாவது யூனிட்டரி கேரக்டரைஸ்டு ஸ்டேட் மிஷினரி என்பதாக நாங்கள் அழைப்பது. இந்திய அரசு இயந்திரத்தை, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட பார்லிமெண்ட்டை அல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தை அல்ல, பின்னால் இருக்கின்ற அரசமைப்பு சட்டம், காவல்துறை, இராணுவம், நீதித்துறை, சிறைச்சாலை கொண்ட அரசமைப்பு, அந்த அரசு என்ற கட்டமைப்பு, அதாவது ஸ்டேட் மிஷினரி, அது ஒற்றையாட்சி தன்மை உள்ளதுங்க. இப்போ ஒற்றையாட்சி தன்மை உள்ள ஒரு அரசு இயந்திரம் எப்படி இருக்கும்? இந்திய சமூகத்தில் புறநிலை யதார்த்தத்தில் இருப்பது என்ன? சாதி கட்டுமானம். சாதி கட்டுமானம் இந்து மதத்தில் மட்டுமா இருக்குது அப்படின்னா கிறிஸ்துவர் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு கோவம் வந்துடும். எங்கள்கிட்ட தான் இருக்கு, ஆமாம் அவங்கள்ட்ட தான் இருக்கு, ஒத்துக்கிடணும். அதுக்கப்புறம் சீக்கிய மதத்தில் இருந்தால் அங்கேயும் ஒத்துக்கிடணும். இல்லைன்னு சொன்னால் பஞ்சாபில் போய் ஒரு 5 MP மாயாவதி கட்சி ஒரு காலத்தில் ஜெயிச்சிருக்காது. ஒற்றையாட்சி என்று இருக்கின்ற இந்திய அரசு இயந்திரத்தை ஒற்றையாட்சியை ஒழுங்காக பயன்படுத்தி வேணுமானால் பார்ப்பனிய ஆதிக்கம் என்ற சாதித்தனமான ஆதிக்கத்தை செய்தார்களே தவிர காங்கிரஸ் கட்சி இத்தனை ஆண்டா மத ரீதியாக முழுமையாக அதே போல் பச்சையாக வெளிப்படையாக இந்துத்துவா ஆட்சி முறையை செய்யலை. அப்போது அவங்களுக்கு முறையாக இந்திய அரசு இயந்திரம் என்ற ஒற்றையாட்சி தன்மையை கொண்ட அரசை பயன்படுத்த தெரில. இவன் சூப்பராக பயன்படுத்துகிறேன் பாஜகக்காரன். அப்போது ஒற்றையாட்சியை நான் பயன்படுத்துவேன், ஆனால் அதிமுகவுக்கு ஒற்றை தலைமை இருக்கக்கூடாது. வந்துருச்சா நீங்கள் கேட்குற தலைமைக்கு? இப்போ அந்த பார்ட்டி ஆல்ரெடி 2-3 ஃபேக்ஷனாக பிரிஞ்சிருக்கு அப்படின்றப்போ அதை இன்னும் நல்லா மொபைலைஸ் பண்ணி பிரிஞ்செல்லாம் இல்லை, பொய். பிரிச்சாங்க. ஒற்றையாட்சியில் உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்துத்துவா சக்திகள், ஆதிக்க சாதிவெறி சக்திகள், மதவெறி சக்திகள், அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் 2014 அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி கிடைக்குது, ஷாக். குஜராத் மோடியா, தமிழ்நாட்டு லேடியா அப்படின்னு இங்கே உள்ள அரசியல் தலைமை கேட்குது. என்னடா இவ்வளவு தைரியமாக கேட்காங்க? பின்னால் பெரிய அளவுக்கு தளம் இருக்குங்க அவங்களுக்கு. அப்போது அதை உடைக்கணுங்க. அதுக்கு என்ன பண்ண அப்படின்னா ஒற்றை தலைமை இருப்பதனால் தானே துள்ளுறாங்க. அதிமுகவுக்கு ஒற்றை தலைமை இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அப்படிங்கும் பொழுது அந்த அம்மாவுடைய மரணம் சம்பவிக்குது. நான் இதற்கு இடையில உள்ள காரணங்களுக்குள்ளே போக தயாரில்லை. நீங்களாக சிந்திக்கலாம், மோடி வரவே இல்லையே மருத்துவமனைக்கு பார்க்க, அதனால் அவருக்கு லாபமா? 19ஆம் ஆண்டுக்கு
ஜெயலலிதா ஒரு போட்டிக்கு இருக்க மாட்டாங்க, அதனால் அவருக்கு தானே பெனிஃபிஷியரி, பலன் பெறுபவர் என்று நினைக்கலாம். என்ன, அதற்கான சான்றுகள் தான் யதார்த்தத்தில் வரலாற்றில் இருக்குது. ஒரு வாரம் முன்பே ஒரு அமைச்சர் வந்து உட்கார்ந்துருந்தாரே, ஒன்றிய அமைச்சர் வெங்கையா நாயுடு, என்ன ஆஸ்பத்திரியிலேயே என்று நினைக்கலாம். அதுக்கும் நான் வரல. அவங்க மரணத்திற்கு பிறகு அந்த ஒற்றை தலைமை போயிடுச்சுன்னு நினச்சா அடுத்து விகேஎஸ்ன்னு சொல்லி அவங்க ஒற்றை தலைமையாக வந்துடுவாங்க. அவங்க முதலமைச்சராக வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களையும் வச்சாச்சு, அவங்கள சிறையும் தள்ளியாச்சு. அடுத்து டிடிஇவி அவர் வந்துடுவார், அவர் மேலே 40 ரெய்டு கொடுத்து அவரையும் டிஆர் சிறைக்கு அனுப்பி அதையும் உடைச்சாச்சு. இபிஎஸ் பழனிசாமி வந்து இவர் வந்து ஒற்றை தலைமையாக மறுபடியும் வந்தால் நாங்கள் அதுக்காகத்தானே ஓபிஎஸ் அனுப்பிச்சோம். நாங்கள் அதை ரெட்டை தலைமைன்னு கொண்டு வந்தால் தானே நாங்கள் வந்து ஃபிடில் பண்ணலான்னு பார்த்தோம். நீங்கள் ஒற்றை தலைமையை மறுபடியும் எந்திரிச்சு வந்தால் இந்திய துணைக்கண்டத்திலேயே மூலதனம் குவிதல் உள்ளது, மேற்கு மண்டலம் தமிழ்நாட்டில் உள்ளது தான் என்பதனால் அந்த அவர்களுடைய ஆதரவு இருக்கிறது, மேற்கு மண்டலத்தில் உள்ள மக்களுடைய ஆதரவு என்பதனால் இவர் ஒற்றை தலைமையை நிறுவிக்கொள்கிறாரா? ஒற்றை தலைமை என்பது டெல்லிக்கு எதிராக என்றைக்கும் செல்வதற்குள்ள தன்மையாச்சா? ஒற்றை தலைமை இருக்கவே கூடாது. அது திமுகனாலும் சரி அதிமுகனாலும் சரி. அதனால திமுக பலவீனமாக கூட சமரசத்துக்கு வரலாம், அதிமுக சமரசத்துக்கு வராமல் மோதிடக்கூடாது, நாளைக்கு ஒற்றை தலைமை இருக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பதனால அந்த பாஜக அந்த அதிமுக இன்றைய அதிமுகவுடன் இணைந்து பயணம் செய்யும் என்பதற்கான நியாயங்கள் இதில் இல்லை. அப்படியுமே பார்க்கும் பொழுது அந்த கூட்டணி அறிவிப்பின் போதும் அவர் தான், அமித்ஷா அவர்கள் தான் அறிவிக்கிறாரு. எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து அமைதியாக இருந்தார். தொடர்ச்சியாகவே அது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது திமுகவினரால. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே என்ன சொல்றாரு, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, அதிமுக தாரை வாத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு, அடமானம் வச்சுட்டாரு. அதுதான் பழனிசாமி கேட்கிறாரு, அதே தான் பேசி உங்க கூட்டணி பத்தி நீங்க பேசுங்க, உங்க கட்சி பத்தி பேசுங்க, உங்க ஆட்சி பத்தி பேசுங்க. என்ன, அடுத்தவங்க கூட்டணி எப்படி இருக்கு எப்படி இல்லைங்கிறத பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டாரு பதில். அதனால அதுதான் மக்கள் ரசிப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நீங்க கேட்கக்கூடிய ஆட்சியில் பங்கு என்று அன்புமணி கேட்டதுக்கு வரேன் நான். இந்த ஆட்சியில் பங்கு என்பதை இப்பொழுது அமித்ஷா கேரளாவில் போய் பேசுவது என்பது மீண்டும் மீண்டும் குத்துவது, ஈட்டியை வச்சு குத்துவது பழனிசாமியை அல்லது அண்ணாதிமுகவை. ஆனால் விடாப்பிடியாக பாஜகவை பிடிச்சிக்கணும்னு எஸ்பி வேலுமணிகள் நினைப்பது, இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த குழப்பம். அதனால் இன்றைக்கு வந்து ஒரு பாமகவுடன் பழனிசாமி தலைமையிலான அதிமுக இணைந்தாலோ அல்லது வெற்றி கழகம் விஜயுடன் பேசி அது பயன்பட்டாலோ உடன்பட்டாலோ பாஜக என்பது அந்த கூட்டணியில் இருக்குமா இல்லையா என்ற சந்தேகம் தானே கிளம்பிடும். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து பாஜக எதிர்ப்பை தொடர்ச்சியாக தெரிவிச்சுட்டு இருக்காரு, திமுக எதிர்ப்பையும் காட்டிட்டு இருக்காரு. அண்ணாதிமுக தொண்டர்கள்லாம் சந்தோஷப்படுறாங்களா? பாஜக வேண்டிய தொண்டர்கள்லாம் அதிமுக கூட இருப்பதை சந்தோஷப்படுறாங்களா? இன்னமும் சொல்லப்போனால் பாஜகவில் உள்ளவங்க அதிமுகவை சகிக்க முடியலைங்காங்க. அதுவும் அதிமுக தலைமை என்றால் ஏற்க முடியலைங்காங்க. அது மட்டுமல்லாமல் பழனிசாமி தான் முதலமைச்சர், அவர் தான் தீர்மானிப்பார் என்றால் உடன்படவே முடியாதுங்கிறாங்க. இதுதான் பாஜகவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலை. ஆனால் அமித்ஷா இப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் அடுத்து மோடி இருக்கிறாரு, அவர் தான் நாங்கள் சொல்கிறத கேட்பாரு என்று அதிமுகவுடன் உடைத்து கொண்டு வெளியே போய் பாஜக தலைமையில் ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியை நிறுவ வேண்டும் என்று விருப்பமுள்ள அண்ணாமலை சொல்லுகிறார், நினைக்கிறார், விரும்புகிறார், கடிதம் போடுகிறார் என்பது மோடிக்கு. நீங்கள் அமித்ஷா வந்து இத்தனையும் கூட்டணிக்கு ஏற்பாடுன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் மோடிக்கு அண்ணாமலை கடிதம் போடும் பொழுது அவங்களுக்கு 2ன்னா நமக்கு 1 அப்படின்னு கடிதம் போடுறார். சரிதானா? அப்போது இதை உடைப்பது என்பது தான் அவருக்கு. அண்ணாமலை ஆதரவாளர்களோடு நம்மகிட்ட சொல்கிறாங்க, திமுக வேணும்னா சமரசத்துக்கு போகலாங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் கூட. ஆனால் பிரதமர் வந்து அமித்ஷா சொல்கிற மாதிரி அதிமுகவை ஏற்றுக்கிட்டு போவதுக்கு உடன்பட மாட்டார் நம்பிக்கையோடு சொல்கிறாங்க. பிரதமர் வர போகிறாரு 18ஆம் தேதி 19ஆம் தேதி வந்தாச்சுன்னா எப்படி ஆடல் பண்ண போகிறாரு, உறவாட போகிறாரு தமிழக அரசுடன் என்று பார்க்க போகிறோம். வேற வைக்கதை எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கு திமுக கூட்டணி என்று ஒன்று வலுவாக இருக்கிறது. வலுவாக தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. வலுவாக இல்லைன்னு சொல்வதற்கு யாரும் பிரியலையே. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் திரு பே சண்முகம் அவர்கள் அரசை வந்து தொடர்ச்சியாக விமர்சிச்சுக்கிட்டே இருக்காரு. யதார்த்தங்களை கோரிக்கைகளை சொல்லலைன்னா இந்த கூட்டணியில் ஜனநாயகம் இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் நாங்கள் கோரிக்கைகள் வைக்கிறோமே தவிர அதை கடுமையாக இல்லாதது என்று சொல்கிறோமே தவிர
அதனால் வந்து கூட்டணியை உரித்ததாக அர்த்தமல்லன்ட்டு என்ன அதே சிபிஎம்மும் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதையும் பார்க்கவே. அப்போ ஒரு கூட்டணி கட்டப்பட்டு வலுவாக இருக்குது ஒரு பக்கம். இந்த பக்கம் அதே மாதிரி இருக்கான்னு கேட்டால் இன்னும் உருவாகவில்லை என்பதாகத்தான் சொல்லணும். இது யதார்த்தத்தில் இருப்பது. நீங்கள் அதில் மதிமுக வெளியே வரப்போகுதா கேட்கலாம். இல்லைன்னு சொல்கிறார் அந்த தலைவர், அதுதானே எடுத்துக்கணும். மதிமுகலே உள்ள சில சிக்கல்கள் இருக்கு இல்லைங்களா? எல்லாம் முழுமையாக இருக்குது, உண்மைதான். என்ன பாஜகவுக்கு அதனால் பயன் இருக்குமா என்றாலும் உண்மைதான். பாமகவுக்கு உள்ளே நடந்த விவகாரங்கள் சர்ச்சைகள் என்பதில் பாஜகவுக்கு பலன் இருக்குமா என்று கேட்டால் 2024 இருந்தது என்பது உண்மைதான். அதனால் பாஜக அளவுக்கு திறமையாக இப்படி கட்சிகளை எல்லாம் பிளவுபடுத்த முடியுமா என்றால் இந்திய துணைக்கண்டத்தில் வேறு யாருக்கும் அந்த வரலாறு கிடையாது. இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கணக்கில் எடுத்து பார்த்து தான் வரும் தேர்தலை சந்திக்கணுமே தவிர ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் இருக்கும். ஆட்சியில் உள்ளவர்கள் ஆட்சிக்கு ஆதரவான அரசாங்கம் கையில் இருப்பதனால், அதிகாரம் கையில் இருப்பதனால் உள்ள மனோபாவத்தை ஏற்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் சலுகைகள் கொடுப்பாங்க. அதுவும் ஒரு பக்கம் இருக்கும். ரெண்டு போக்குக்கும் மத்தியில் உள்ள அந்த உரசல் இருக்கும். இதுதான் வந்து யதார்த்தத்தில் பார்க்கணும். சார், இப்படி இருக்கும்போது இப்போ கூட்டணி கட்சிகளோட ஆதிக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் ஒரு தொங்கு சட்டப்பேரவை அமையுமா தமிழ்நாட்டில்? தொங்கு சட்டப்பேரவைக்கான வாய்ப்பு தென்படலை என்பது ஒன்று. தொங்கு சட்டசபை ஏற்படுத்தும்படி திமுக தலைமையோ அதிமுக தலைமையோ விடாது என்பது இன்னொரு பக்கம். 217 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான உறுதியுடன் உத்தரவாதத்துடன் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தொகுதிகளை பிரித்து கொடுப்பதோ எடுத்துக்கொள்வதோ என்பதை செய்யும். அதிமுகவும் அதே போல் 217 தொகுதிகளில் வெற்றி பெறும் அளவுக்குத்தான் தன்னுடைய திட்டமிடலை செய்யும். அதனால் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒற்றை கட்சி பெரும்பான்மையாக வருவதற்கான வாய்ப்புகள் தான் பெரும்பான்மை பெற்ற கட்சி என்பதாக திமுகவோ அதிமுகவோ வருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது என்பது தான் பார்க்கும் பொழுது தெரியுது. அதனால் அதற்கு பிறகும் கூட நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்கிறோம் என்று வெற்றி பெற்ற ஒரு கட்சி, தலைமை கட்சி மனம் விடுதலை அடைந்து செய்தார்கள் என்றால் அவர்கள் நிரந்தரமாக அதை தக்க வைப்பதற்கு அப்படி ஒரு முயற்சி எடுப்பார்கள் என்பதாக கூட பொருளாகலாம். சார், இன்கேஸ் வந்து பாமகவுடைய ராமதாஸ் ஃபேக்ஷன், அந்த ஃபேக்ஷன் வந்து திமுக பக்கம் போக வாய்ப்பு இருக்கா? அப்படி போச்சுன்னா இந்த கூட்டணி எப்படி வீக் ஆகும்? தைலாபுரம் மருத்துவர் ஐயாவை பொறுத்தவரை அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி மீது அவருக்குள்ள நம்பிக்கை என்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீது கிடையாது என்பது ஒரு யதார்த்தம். அவர் அன்புமணியுடன் உள்ள போட்டியில் சச்சரவில் எப்படி கட்சியை வலுப்படுத்துகிறார்னா, முதல்ல நம்ம பேராசிரியர் தீரன் சொல்கிறபடி பைலாவில் பாமகவில் நிறுவனருக்குத்தான் அதிக அதிகாரம் என்பதை வந்து தெளிவாக சொல்லப்பட்டது. அதனால் பொதுக்குழுவில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது என்னைத்தான், அதுதான் எழுதி கொடுக்கப்பட்டுள்ளது அங்கே வந்து தேர்தல் ஆணையத்துக்கு, அதனால் அது மட்டும்தான் செல்லுபடியாகும் என்று அன்புமணி ராமதாஸ் சொல்வது தொடர்ந்து எத்தனை நாளைக்கு அந்த கட்டம் முடிந்து விட்டது அந்த பொதுக்குழுவின் காலம் என்று ராமதாஸ் சொல்லும் பொழுது நம்ம ஆச்சரியமாகவும் பார்க்குறோம். அதனால் பைலா ஆங்கிளில் சட்டப்படி பார்த்தால் ராமதாஸை விட்டு மருத்துவர் ராமதாஸை விட்டு கையை விட்டு போனதாக தெரியலை அதிகாரம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மருத்துவர் ராமதாஸுக்கு இந்த நெருக்கடி வந்து புதியதொரு அனுபவத்தை கொடுத்துருக்கு. ஒரு ஆச்சரியமான புதிய ஒரு தந்திரத்தை கையாளுறார். எல்லா ஊடகத்தாருமே கவனிக்க மறந்துட்டாங்க அல்லது கவனிக்கலை. கடந்த காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து வெளியே சென்ற பிரமுகர்கள் இருக்காங்களே, பிரமுகர்கள் வெளியே தனியாக கட்சி நடத்த முடியும், இயக்கம் நடத்த முடியும், பரப்புரை நடத்த முடியும், போராட்டம் நடத்த முடியும்னு சொல்கிறவங்க, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு மறுபடியும் உள்ளே சேர்க்குறாரு. KM ஷெரீஃப் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக இருந்தார். எத்தனையோ முக்கியமான போராட்டங்களை நரசிம்மராவ் விட்டு முன்னால் போராட்டம் அங்கே அறிவிச்சிருவார் பொதுக்குழுவில். மருத்துவர் ஐயா, நான் தான் ஷெரீஃபுக்கு உதவுவேன் நண்பன் ரீதியில். இங்கிருந்து என்ன நூற்றுக்கணக்கான பேரை இந்தியாவினுடைய ரயில்வேல ஒன்றிய அரசினுடையது தான் ஒரு நியாயமான கோரிக்கைக்காக, தங்களுடைய ஜனநாயக கோரிக்கைக்காக போகிறாங்க. தங்களுடைய சொந்த ஷாப்பிங்காக போகல டெல்லிக்கு. அதனால
பயணச்சீட்டு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற முறைப்படி சட்டப்படி சொல்லி கொடுத்து அப்படி அனுப்பி வச்சோம். புரியுதுங்களா? தடாவை எதிர்த்து ஜெயலலிதா காலத்தில் போராட்டம்னா எப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களையும் உதவி பண்ணோம். இப்படி பல்வேறு விஷயங்களில் இருந்த கேஎம் ஷெரீப் தனியாக ஒரு கட்சி நடத்தார். நாட்டுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் திமுக அணியுடனும் சேர முடியல. அந்த கேஎம் ஷெரீஃபை இப்போ அன்பாக கூப்பிட்டு இணைந்து செயல்படலாம் என்று மருத்துவரையா கூப்பிடுறாரு என்பது வெளியே தெரியாது. விஎன் அரசு திருச்செந்தூர்ல இருந்து இருக்கார். அவர் தமிழ் தேசிய இனத்திற்காக, தமிழ் இனத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுப்பவர், சமரசமற்று குரல் கொடுப்பவர். அவருடைய அறிக்கைகள் வராத நாளே இருக்காது. திருச்செந்தூரில் தமிழில் குடமுழக்கு செய் என்று சீமான் பெரிய ஆர்ப்பாட்டம் செய்தது, போராட்டம் நடத்தியது, வெளியுறவுக்கு அறிவித்தது நாடுபுறா தெரியும். ஆனால் விஎன் அரசனுடைய தொடக்கமாகவும் அடியாழமாகவும் திருச்செந்தூரில் இருக்கிறார் என்பது அங்குள்ள உண்மை செய்தி. அந்த விஎன் அரசை அதே போல் அழைத்து அதே போல் பேசி நீங்களும் வாங்க, எந்த பொறுப்புனாலும் எடுத்துக்கிடுங்க, இல்லை எனக்கு இந்த பொறுப்பு எடுத்துக்கிறேன் கொடுங்க, நான் என்ன கொடுக்கறது, நீங்கள் வாங்க எடுத்துக்கிடுங்கன்ட்டார் மருத்துவரையா. ஆச்சரியமா இருக்கா என்ன? இப்படி பலரையும் மீண்டும் சேர்த்து தன்னை வலுப்படுத்தி கொள்வதில் மருத்துவரையா இருக்கிறாரு. இந்த வேகத்தை பார்க்கும் பொழுது என்ன, சின்ன மருத்துவருக்கு இது ஆச்சரியமா இருக்கு. இருக்கும் பொறுப்பாளர்களை தக்க வைத்துக் கொள்வது என்பதுதான் அவர் பெரும்பான்மையான நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு செய்தது. ஆனால் வெளியே சென்றவர்களையும் இணைத்து மீண்டும் பாமகவுக்கு புத்துயிர் கொடுப்பது என்பது என்ன, மருத்துவரையா பக்கம் இருக்கக்கூடிய புதிய தந்திரம், புதிய அணுகுமுறை. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுதும் நான் முதலில் சொன்னது போல எடப்பாடி பழனிசாமியை அதிகமாக நம்புவார் என்பதுதான் மருத்துவரையாவை பொறுத்தவரை உள்ள நிலைப்பாடு. சார், விஜய் அவர்கள் 2வது மாநில மாநாடு நடத்த போறாரு. அவர் கட்சி தொடங்கி முதல் மாநில மாநாட்டுக்கு இளைஞர்கள் பலர் திரண்டு வந்தாங்க, லட்ச இளைஞர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ 2வது மாநில மாநாடு அறிவிப்பு நடந்திருக்கு, அதுக்கான கால்கோல் விழா நடந்தது. சார், எப்படி இருக்க போகுதுன்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? விஜயோட அந்த இளைஞர்கள் எல்லாம் வாக்காளர்களாக மாறி, விக்கிரவாண்டிக்கு வந்த அணிதிரண்ட இளைஞர்கள் எல்லாம் வாக்காளர்களாக மாறி, கணிசமான பேர் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் என்ற கொடியை யாராலும் உடனடியாக, அண்ணா வந்தார், கட்சி ஆரம்பித்தார், ஒரு கொடி போட்டார், எளிமையாக இருக்கணும், தொண்டனுக்கு கொடி கட்ட கருப்பு சிவப்பு எளிமையாக போட்டாரா? எல்லாருமே ஒரு கருப்பு துணி எடு, சிவப்பு துணி எடு, ரெண்டையும் சேர்த்து தையி கொச்சி கடியை கட்டு, எல்லா பக்கமும் கட்டினாங்க. ஆனால் மிகவும் கஷ்டப்பட்டு மேலே ஒரு வண்ணம், கீழே ஒரு வண்ணம், நடுவில் ஒரு வண்ணம், இந்த பக்கம் ஒரு யானை, அந்த பக்கம் ஒரு யானை, நடுவில் ஒரு சக்கரம், இப்படி கொடி அமைப்பதே கஷ்டங்கிற அளவுக்கு என்ன விஜய் செய்தார. எங்கே பார்த்தாலும் அந்த கொடியாக இருக்கு. இப்போ புரியுதுங்களா? அப்போது இவ்வளவு சிக்கலான ஒரு கொடியை அறிமுகப்படுத்தியும் கூட தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்கள்லையும் அந்த கொடியை கட்டுவது என்பதும், எங்கே போனாலும் வாகனங்களில் அந்த கொடிகள் போவது என்பதும், ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க எல்லாம் கொடி போட்ட, விஜய் கொடி போட்ட வாகனம் தாங்க அதிகமாக போகுது. ஒன்றும் இல்லைங்க. இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தினார் சென்னையில். நடத்தினா முந்திய நாள் நள்ளிரவு 1 மணிக்கு விஜய் கட்சி கொடி, தாவேக்கா கொடி போட்ட வச்சுக்கிட்டு வாகனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு சென்னைக்குள்ளே. அங்கங்கே காவல்துறையை வச்சு தடுத்துடலான்னு சொல்லிவிட்டு தடுத்தவா அங்கங்கே ஆர்ப்பாட்டம் மாதிரி விஜய் கட்சி எங்கே பார்த்தாலும் ஆயிடுது. சரி, காமராஜ் சாலையில் மெரினாவில் தான் அவங்கள தடுத்துடலாம் அப்படின்னு காவல்துறை வாகனத்தை விட்டு கிளறங்கு, வாகனம் போகக்கூடாது அப்படின்னா அத்தனை வாகனத்துலேருந்து இறங்கி போனது ஒரு பேரணி மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ அனுமதி கொடுக்காமல் பேரணியே நடத்துவது போல் ஆகிப்போச்சு. அதனால் இவர்கள் என்ன சொன்னாலும் அது எழுந்து வருகின்ற ஒரு வளரும் போக்கு, அதாவது டெவலப்பிங் ட்ரெண்ட் என்பதாக பார்க்கணும். இவங்க திமுக என்னது, டாமினேட்டிங் ட்ரெண்ட், அதாவது ஆதிக்கம் செலுத்துகின்ற போக்கு, டெவலப்பிங் ட்ரெண்டு விஜய் என்பது. இப்படி இளைஞர்களுடன் வரும்பொழுது அங்கேருந்து வால்பாறையிலேருந்து முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் ஸ்ரீதர் டாக்டரு அவர் சேர்றார். அப்புறம் ஸ்ரீவைகுண்டத்தில் முன்னாள் எம்எல்ஏ டேவிட் செல்வின்னு அனிதா ராதாகிருஷ்ணன் என்ற அமைச்சருடன் வாகனத்தில் போய்கிட்டே இருந்தவர் நேற்று அனிதா ராதாகிருஷ்ணன் கூட வாகனத்தில் போகிறாரு. இன்னைக்கு காலையில் விஜய்ட்டு சேர்றார். என்ன நீ என் கூட தானே 2 நாளாக இருந்தா சொல்லவே இல்லையா அப்படின்னு அமைச்சர் கேட்குற மாதிரி உங்கள்கிட்ட சொல்லிட்டானே நீ. அப்போ இப்படியாக வருவதும் வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பல கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் நடுத்தர வயதுக்காரர்களும் வருவார்கள் என்பதாக அந்த 2வது மாநாடு அமையும். அதுதான் ஒரு குவாலிட்டேட்டிவ் லீப் என்று சொல்வார்களே,
குணாம்ச ரீதியான பாய்ச்சல் என்பதற்குத்தான் செல்லும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரியான ஒரு டாமினேட்டிங் ஃபேக்டரா விஜய் அவர்கள் வருவாரா விரைவில்? 26 வர முடியாது. 26 தனித்து நின்றால் விஜய் அவருடைய வெற்றிக்கு அவரே உத்தரவாதம் வர முடியாது. விஜய் அல்லாமல் பாஜகவுடனோ மற்றதோ இபிஎஸ் நின்றார்னா அவருடைய வெற்றிக்கு அவர் உத்தரவாதம் வர முடியாது. இபிஎஸ்ஸும் விஜயும் சேர்ந்தார்கள் என்றால், நான் சொல்லலை, திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர், புதிய மாநில செயலாளர், கவனமாக சொல்லணும், பே சண்முகம் சொல்கிறாரு, அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டா அது திமுக கூட்டணிக்கு சவாலாக அமையும். அவர் தான் சொல்கிறார். நம்ம இல்லைன்னு சொல்வதற்கு ஆதாரம் இல்லை. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் பலர்கிட்ட நான் பேசியிருக்கேன். எல்லாருமே அப்படித்தானுங்க அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த கட்சியிலேருந்து எத்தனை பேர் போகிறாங்க விஜய்க்கு என்று சொல்ல முடியாத அளவு எல்லா கட்சிகளும் பாதிக்கப்படும் என்று எல்லா கட்சிகளுக்கும் ஒரு அதிர்வு இருக்கா இல்லையா? அதிர்வு இருப்பதனால எல்லாரும் குவிஞ்சு போய் ஏதோ ஒரு வகையில் விஜய்கிட்ட தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா இல்லையா? தப்பும் கண்டுபிடிச்சு பரப்பிடுறாங்களா இல்லையா? ஆனால் வாக்காளர்களை, பறந்துபட்ட வாக்காளர்களை, நான் விஜய் கட்சி வாக்காளர் மட்டும் சொல்லலை, இளைஞர்கள் மட்டும் சொல்லலை, பறந்துபட்ட வாக்காளர்களை எந்த தாக்கமும் ஏற்படுத்தலையே உங்கள் விமர்சனங்கள். அதையும் கவனிக்கோம்ல. விஜய் பெருசாக தனியாக நின்று வந்துட போகிறாருலாம் நம்ம சொல்லவே இல்லை. பெரிய அளவுக்கு எண்ணிக்கையில் விழுக்காடு வந்துட போகிறாருன்னு சொல்லலை இல்லையா? ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு தான். அதுவும் கூட திமுகவிலிருந்து எவ்வளோ இளைஞர்கள் போகிறாங்க, அதிமுகவிலிருந்து அதே போல் எவ்வளவு, பாஜகவுக்கு திமுக எதிர்ப்புன்னு நினச்சிக்கிட்டு அண்ணாமலை கண்டு போட்டவங்கெல்லாம் அப்படியே மொத்தமாக போகிறாங்க விஜய். நாத்தாக்கால் அதுமாரி, விசிக்கால் அதுமாரி என்றெல்லாம் சொல்கிறாங்களே, எதையும் நம்ம மறுக்க முடியலையே. இளைஞர்கள் அங்கே தான் போகிறாங்க என்பதை எல்லா கட்சி தலைவர்களும் ஏற்றுக்கொள்கிறாங்களே. இப்படி ஒரு உண்மையையும் நாம் கவனிக்க வேண்டியது. அதனால் இன்றைக்கி ஒரு இன்னமும் சொல்லப்போனால் ஒரு உறுதி சொல்ல முடியாத அளவுக்கு தான் எல்லா போக்குகளும் அப்படி ஒன்று இப்படி ஒன்று அப்படி ஒன்று போய்கிட்டு. சார், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு திட்டத்தோட மக்களை நோக்கி போயிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அதிமுகவில் மக்களை காட்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் வாக்காளர்களை இது ஈர்க்குமா? இல்லை, ஆளுங்கட்சியை பொறுத்தவரை, எதிர்கட்சியை பொறுத்தவரை என்ன, ஆளுங்கட்சிக்கு எதிரான மனோபாவத்தை அறுவடை செய்வதர். அவங்க ஒரு பெரிய அளவுக்கு கூட்டியோ கூட்டப்பட்டோ கூட்டத்தை காட்டினால் அது கவனிக்கப்படும். ஓஹோ, எதிர்ப்பை வலுப்படுத்துகிறாங்க, தங்கள் கட்சி தொண்டர்களை உறுதிப்படுத்துகிறாங்க. ஆனால் ஆளுங்கட்சியை பொறுத்தவரை ஒரு பக்கம் மக்களுடன் ஸ்டாலின் முதல்வர், மக்களுடன் முதல்வர் என்ன, அதுக்கப்புறம் வீடு தேடி மருத்துவம், அதற்கப்புறம் என்ன ஓரணியில் தமிழ்நாடு, அதற்கு இடையில என்ன வாராய் தோழான்னு சொல்லி போட்டு கூப்பிட்டு வேற பேசுவது. ஆமாம், அதற்கு பிறகு என்ன உங்களுடன் ஸ்டாலின். இப்படி ஒவ்வொரு பேராக மாற்றி மாற்றி சொன்னாலும் உங்களுடன் ஸ்டாலின் தான் இப்போ நிற்கிது. ஏன்னா முகாம்கள் 1000 முகாம்களா தமிழ்நாடெங்கும் போடும் பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் உங்களுடைய மனுக்கள் எவ்வளவு நாளும் கொண்டு போய் செய்து 45 நாட்களுக்குள் அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்கிறாங்களா? இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடன் 4 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னது என்ன? முதல்வர் தனிப்பிரிவில் நீங்கள் ஒரு மனு புகார் அனுப்பினால் 40 நாட்களுக்குள் அதற்கு உங்களுக்கு விடை கிடைக்கும். ஸ்டாலின் நான் சொல்வது ஆட்சி முதல்வர் பிரிவில் 40 நாட்களுக்குள்னு ஒன்று சொல்லியிருக்கு. அதை மறந்து போய் இப்போ 45 நாட்களுக்குள்னு சொல்கிறேன். அப்போ 4 ஆண்டுகள் முடிஞ்ச பிறகு இப்படி கடைசி நேரத்தில் அவசர கெதியில் சொல்வது என்பது ஏதோ எதை தின்றால் பித்தம் தீரும் என்று கேட்பது போல் இல்லையா என்று யாராவது கேட்டால் நம்ம மறுப்பு சொல்லணும். இதான் இருக்கு. மக்களுக்கான திட்டங்களா ஆட்சிக்கு வரும்பொழுது சில ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ் எல்லாம் டிஎம்கே கவர்மெண்ட் அறிவிச்சிருந்தாங்க சார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு இன்னும் 10 மாதம் தான் எலெக்ஷன் இருக்குது அப்படின்றப்ப இந்த ஓரணியில் தமிழ்நாடு, மக்களுடன் முதல்வர் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின்ல என்ன சொல்கிறாங்கன்னு உள்ள போய் படிங்க. உங்களுக்கு ரேஷன் அட்டை இல்லையா, நீங்கள் மனு கொடுத்து வாங்கிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆதார் அட்டை இல்லையா, மனு கொடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள். இப்படிலாம் சொல்கிறாங்க. 1000 ரூபாய் இன்னும் வரவில்லையா, மனு கொடுங்கள் வந்துவிடும். இந்த 1000 ரூபாயை முதல்லையே சொல்லி
அதற்கு பிறகு 4 ஆண்டா கொடுக்காம ஒவ்வொருத்தரும் புலம்பி கடைசி நேரத்தில் புலம்புறவங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் என்பது போல் இருக்கலையா இல்லையா என்று அவங்க கேட்பாங்க. கவரப் மாதிரினா பெண்களை திமுகவுக்கு ஆதரவாக இழுத்தது என்பது பேருந்து இலவசம். உள்ளாட்சியில் திமுக வேண்டிய வெற்றிகளுக்கு பல்வேறு கிராமங்கள் காரணம் அதுதான். ஆமாம், அதற்கு பிறகு 1000 ரூபாய் கொடுத்தது என்பது அவர்களை மகிழ்வித்தது. அதை அதிமுகவுக்கு வலு இருக்கிறதா அந்த பெண்கள் வாக்குகளை இழுக்கனா நமக்கு தெரியல. அவர் 1500 ரூபா அறிவிச்சிருக்காரு சொல்லலாம், அது எப்படி எடுபடும் தெரியாது. ஆனால் விஜய் கட்சிக்கு இளைஞர்கள் மட்டுமல்ல, பெண்கள் எல்லாம் விஜய் கட்சிக்கு ஓட்டுன்னு எல்லா வீடுகளிலும் சொல்கிறார்கள். இது முதல்ல கவனிங்க. அதனால்தான் இந்த மாதிரி சொல்ல வேண்டி வருது. சரி, இந்த ஆதார் அட்டை வாங்குவது, ரேஷன் அட்டை வாங்குவது, இதெல்லாம் ஆன்லைன்லேயே வாங்கிடுவானே ஐயா. ஆன்லைன்லேயே ஒருத்தன் போட்டு வாங்கிக்குவானே. நீங்கள் அங்கே முகாம் போட்டு அங்கே எல்லோரையும் பேச வச்சு நீங்கள் உட்காந்துட்டு ஆன்லைனில் என்ன போட போகிறீங்க முகாமில்? அப்போ இது ரொம்ப சாதாரணமான விஷயத்த அதில் இல்லை, சின்னவர் வந்து அப்படியே கலந்துக்கிட்ட முகாமில் 2 மனுவை உடனே தீர்த்து விட்டார். எந்த 2 மனுன்னு போடல. ஒன்று ரேஷன் அட்டையும் ஒன்று என்ன ஆதார் அட்டையும் வாங்கி கொடுத்தார் போல். இது நமக்கு வந்து சிரிப்பு மூட்டுது. அதனால் அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய பல விஷயங்கள் வந்து சில கோபம் மூட்டினாலும் பல விஷயம் சிரிப்பு மூட்டுது என்பது தான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை காட்சிகளாக எனக்கு தெரியும். சீமான் அவர்கள் வந்து அரசு தொடர்ச்சியாகவே விமர்சிக்கிறாரு. அவர் ஒரு மாநாடு நடத்தியிருந்தாரு, மாடுகளுக்காகவும் மாநாடு நடத்தியிருந்தாரு. பனை மரம் ஏறுதல் அப்படின்ட்டு பனை திருவிழாவில் பண்ணியிருந்தாரு. இதுக்கு அடுத்து இப்போ மரங்களிடமும் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அவருடைய நடவடிக்கைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ திமுக அரசை வந்து அவர் ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்கலாம். பாஜகவை விட ஒரு மோசமான ஆட்சியை வந்து இங்கே திமுக அரசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு சார். அதாவது பாஜக எதிர்ப்பாளர்கள் எல்லாம் அதிமுகவை விட சீமான் அதிகம் விமர்சிக்கிறார் என்பதாக ரசிக்கிறாங்க என்பதுதான் உண்மை. அதையும் தாண்டி திமுக அரசை எதிர்த்து டாஸ்மாகா அழகா அதை மக்களுக்கு ஏற்ற மாதிரி சீமான் எப்பவும் எப்படின்னா, நீங்கள் ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னு நீங்கள் அப்படியே உட்காந்து சொல்லுங்கய்யா அப்படின்னு கேட்பார். நான் தனிப்பட்ட முறையில் எல்லா தலைவர்களிடம் உள்ள நட்புல சொல்கிறேன். கேட்டு உள்வாங்கிட்டு ஒரு சினிமாக்காரன், நான் அதுதான் சினிமாக்காரன், எளிமையாக பரந்துபட்ட மக்களுக்கு நாம் சொன்ன செய்தியவே நமக்கு சொல்ல தெரியாது அவர் சொல்லிவிடுவார். எளிமையாக போய் மக்களுக்கு போய் எட்டினான். இது சீமான்ட்ட இருக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை. அதில் இன்னமும் சொல்லப்போனால் பெண்களுக்கு என்ன இடஒதுக்கீடு 33 விழுக்காடுன்னு நாடெல்லாம் கேட்கும் பொழுது 50 விழுக்காடு பெண்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் உள்ளாட்சி துறையில் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம், அந்த பெண்களுக்கு பின்னால் இருக்கின்ற கணவன்மார்கள் கழக கண்மணிகள் அவர்கள் ஊழல் செய்து விட்டார்கள், சொத்து வரியெல்லாம் அவர்கள் தீர்மானிக்க அளவு செய்து விட்டார்கள். அதனால் அந்த பெண் மண்டல தலைவிகளுக்கு கவுன்சிலர்களுக்கு என்ன எச்சரிக்கை வெளியேற்றம் என்று திமுக தலைவர் அறிவிக்கும் அளவுக்கு மதுரை தமிழ்நாட்டில் பெண்களுக்கு அப்படி 50 விழுக்காடு போய் சேர்ந்து அவர்கள் அதிகாரம் பெறவில்லை என்பதை காட்டிச்சு. அப்போ சமூக நீதி என்னாச்சு, 50 விழுக்காடு என்னாச்சு என்ற கேள்வி. ஆனால் சீமான் மட்டும் 234 117 நான் பெண்களை நிப்பாட்டி நான் ஒன்றும் காசு கொடுக்க முடியாது, நீங்களாவே திரட்டி நீங்களாவே பேசி. நான் மகாவி காளிதாஸ் சினிமாவில் சிவாஜி கணேசன் சொல்லுவேன், அரண்மனையிலேருந்து கூப்பிட்டுட்டாங்க, நான் போகிறேன், ஆடுகளே மாடுகளே நீங்களாகவே மேய்ஞ்சிட்டு நீங்களாகவே வீட்டுக்கு போங்கன்னு. அந்த மாதிரி சீமான் சொன்னோடனே பெண்கள் ஒவ்வொருத்தரும் மைக்கை பிடிச்சி பேசி நிறைய பேர் எம்பவர் ஆனதற்குள்ள அதிகார மேம்படுதல் ஆயிருக்காங்க என்பது ஒரு உண்மை. அவர் திட்டமிட்டு செஞ்சாரா சரியில்லையா, அவர் செஞ்சது சரிதானா போனா என்பதை தவிர ரிசல்ட். இது தவிர நாடெங்கும் எதற்கெடுத்தாலும் காசு கொடு, திமுக நிறைய காசு இறக்கிச்சிங்க, போன முறை அதிமுக காசு இறக்கலைங்க, இந்த முறை நல்லா இறக்கிறோங்க, அதனால் கவலைப்படாதீங்க என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல காசே கொடுக்காமல் வாக்குகள் வாங்குவேன் என்று இன்று வரை நிரூபிக்கிறது சீமான் என்பதை யார் மறக்க முடியும்? அதனால் ஒவ்வொருத்தர்கிட்டையும் உள்ள பலமான அம்சங்களையும் நாம் புரிந்து கொள்ளணும்.
பெரிய கட்சிகள் நாளுக்கு நாள் சிரித்து கொண்டிருப்பதும் சிறிய கட்சிகள் நாளுக்கு நாள் பெருத்து கொண்டிருப்பதும் தமிழ்நாட்டில் கண்கொள்ளா காட்சி என்பதாக கண்டுகொள்ளும். சார், பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிங்க. மிக்க நன்றி சார்.